கருவேப்பிலை குழம்புக்கு நம்ம நல்ல எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கருவேப்பிலை வதக்கிறதுக்காக மட்டும். கருவேப்பிலையை சும்மா அப்படி லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரம் வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. நம்ம ஆயில் போட்டுக்கிறதால தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டுடும். கருவேப்பிலையும் கலர் மாறாது. நமக்கு இது பார்க்கறதுக்கு நிறைய தாங்க தெரியும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு வளர்ந்த போதும். நம்ம வந்து மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க, அப்போ தான் நல்லா அறியும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. நான் ஆயில் சேர்த்ததால் வந்து கொஞ்சம் வந்து ஈரத்தன்மையோடு இருக்குது. ஆயில் சேர்க்காமல் நம்ம அரைச்சோன்னா வந்து பொடியாக வந்துடும், பவுடர் மாதிரி. அதுவுமே தொகுத்துக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து நம்ம அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நமக்கு வந்து 1 வாரம் வரைக்கும் தாங்கும். அதுக்காக வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லது. குழந்தைங்க பெரியவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜீரண சக்தியிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. மெயினாக ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து கருவேப்பிலையை தனியாக சாப்பிடவே மாட்டோம் சமையலில். இந்த மாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 2 சேர்ந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கத்தில் நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பொடியை தான் சேர்க்க போகிறோம். ஸ்மெல்லுக்காக தான் நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்க்குறாங்க. கடுகு உளுத்தம் பருப்புலாம் வெடிச்சிருச்சு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய பூண்டும் வந்து பெருசாக வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட சுண்டக்காய் வத்தல் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே வந்து எண்ணெயில் பொரிச்சு நம்ம கருவேப்பிலையோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க. நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டு செய்ய போகிறேன். கூடவே 4 கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெங்காயம் செவந்து வர கண்டிஷனில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் இருந்ததெல்லாம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நான் அரைக்கல, பொடியாக தக்காளி தானே சேர்த்துக்கேன். லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. இது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு வந்து தக்காளி குழஞ்சி வந்துருச்சுங்க. நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அது வந்து எண்ணெயிலே வதங்குற மாதிரி வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் தான் வறுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம கலக்க வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த டைமில் நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வீட்டு மிளகா பொடி தான் ஆட் பண்ணுறேன். இதுலேயே மஞ்சள் பொடி எல்லா ஸ்பைசஸும் கலந்துருக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட புளிக்குழம்பு மாதிரி தான், கருவேப்பிலை புளிக்குழம்பு. இதுக்கு வந்து நமக்கு காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம 1 வாரம் வச்சு சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். வச்சு சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட் வந்து அள்ளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. நம்ம வந்து மீடியம் சைஸ் புளி வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டை காயணுங்க. நல்லா கொதிக்கணும். சுண்டை வந்து நம்ம இது கொதிக்க விடணும். அப்போ தான் பச்சை வடை இதெல்லாம் போய் நமக்கு வந்து புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து வரும். இது பாருங்கள், கலரே வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி சிம்லேயே கொதிக்க விடுங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா வந்து அது அப்படியே தெரிக்கும், மேலெல்லாம் தெரிக்கும். ஸோ சிம்லேயே வேகட்டும். அடிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம கலக்கி கொடுத்துக்கலாம். நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருக்காங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கருவேப்பிலை துவையல், சட்னி இந்த மாதிரி எதை வேணால் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கருவேப்பிலை புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அப்படி அமிர்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் வேணும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஜீரண சக்தி ஆகலை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கருவேப்பிலை துவையல், இந்த கருவேப்பிலை புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. உடம்புக்குள்ளே இருக்கிறதுலே முக்கியமான பிரச்சனை தான் செரிமான பிரச்சனை. இந்த மாதிரி செரிமான பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து சரி பண்ணிடும். நம்மளோட ஹேர், நமக்கு வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து நம்மளோட ஹேர் தாங்க. நமக்கு முடி கொட்டுறது, முடி வளராமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப தீர்வாக மாறுங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.